தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். ஸோ போன வாரம் டெக் நியூஸ் போடுறதுக்கான காரணம் நம்ம என்னன்றதை கம்யூனிட்டி செக்ஷனில் சொல்லிட்டேன். பட் இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். போன வாரம் ஃபுல்லாகவே வெறும் ஆஃபர்ன்றதை பற்றி மட்டும்தான் நியூஸ் இருந்தது. சொல்லி போர் அடிக்க விரும்பல. சரி, இப்போது இந்த வாரம் டெக் நியூஸ் உங்களுக்காக அக்டோபர் 15ஆம் தேதி அடுத்த டெக் நியூஸ் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். நிறைய விதமான நியூஸஸும் வந்திருக்கு, ஒரு சில அனௌன்ஸ்மெண்ட்டும் இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். OnePlus ஓப்பன் சொல்லக்கூடிய அவங்களுடைய ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோனை 19ஆம் தேதி லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த வாரம் தான். ஸோ இன்னும் எனக்கு ஃபோன் வரல, வந்துடுச்சுன்னா உங்களுக்கான அன்பாக்சிங் வீடியோ வந்து கொண்டு வரேன். அண்ட் இந்த மாதிரி நிறைய விதமான அன்பாக்சிங் வீடியோஸ் நம்ம சேனல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம். டேரக்டாக ரிவ்யூ தான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ்க்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆதரவு அதிகமாக கொடுத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி ஓகே 7 நாள் ஆனாலும் நம்ம டெஸ்ட் பண்ணி போடுறதுக்கு மக்கள் வரவேற்பு தராங்கன்னு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து பண்ணுவோம். மற்றவங்களும் இதை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ கைண்ட்லி டூ தட். சோனி அவங்களுடைய PS5 உடைய அடுத்த 2 வெர்ஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்களா. அது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்கும், டிஜிட்டல் வெர்ஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 30% வந்து ஸ்மாலராக இருக்கும், 20% வந்து லைட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. 1TB வெர்ஷன். அண்ட் இது இப்போதைக்கு இந்தியாவில் வந்து லான்ச் ஆகுமான்றதை பற்றி தெரியல. யூஎஸில் ஃபர்ஸ்ட் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ கேமிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். ஐஃபோனில் திடீர்னு நைட்டு வந்து ஃபோன் ஆஃப் ஆகுது அண்ட் காலையில் அலாரம் வச்சிருக்கிற டைமுக்கு முன்னாடி அதுவே ஆன் ஆகிடுது அப்படின்றத போல் ஒரு வியர்டான கம்ப்ளைண்ட்டை வந்து ஒரு சில ஐஃபோன் யூசர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நானும் ஐஃபோன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு அந்த இஷ்யூ வந்து நான் இன்னும் ஃபேஸ் பண்ணல. பட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் யாராச்சும் ஐஃபோன் வச்சிருக்கீங்க, உங்களுக்கு இந்த இஷ்யூ இருக்கா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், மற்றவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு. ஏஐ வந்து சும்மா மைண்ட் ப்ளோனுங்க. ஸோ ரீசெண்டாக நம்ம 2 வீடியோ போட்டிருந்தோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கடியில் அப்படின்னு போட்டு ஒரு தம்ப்நெயிலை போட்டு மோட்டோரோலாவுடைய ஒரு ஃபோனை பற்றி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன். இது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று சுட ஸ்கையிலேருந்து பிக்சல் வீடியோக்கு அந்த மாதிரி ஒரு தம்ப்நெயில் பண்ணியிருந்தோம். இதில் முக்கால்வாசி வேலையை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏஐ யூஸ் பண்ணி தான் வந்து பண்ணிட்டு இருந்தோம். அடோப் ஃபோட்டோஷாப்பில் ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஓகேங்களா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அதுக்கு அடுத்தது இதுக்கு மேலே பாரா நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொல்லி அடோபுடி ஈவெண்ட் மேக்ஸ் ஈவெண்ட்டில் அவங்க ஒரு ஃபோட்டோவை வச்சு வீடியோவாக வந்து அதை ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. ஏஐ வந்து இன்னும் என்னென்ன பண்ண போகுதுன்னு வந்து தெரில. ஆனால் நிறைய இடத்துல நிறைய விதமான இடங்களில் வந்து அடிப்படை போகுதுன்னு மட்டும் தெரியுது. சிஆர்டி இப்போ அஃபிஷியலான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் ஒருவேளை அப்டேட் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா இப்போ ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சில இஷ்யூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. உடனடியாக செக்யூரிட்டி அப்டேட் ஏதாச்சும் வந்துருந்ததுன்னா பண்ணிடுங்க அப்படின்றத போல சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நம்மள பல பேர் இந்த டிஸ்பிளே இஷ்யூ வந்துருமோ, மதர் போர்ட் ப்ராப்ளம் வந்துருமோ அப்படின்னு சொல்லி அப்டேட் கூட பண்ணாமல் வந்து வச்சுருந்துருப்போம். பட் இப்போ வேறு வழியே கிடையாது. செக்யூரிட்டி இஷ்யூஸ் வந்து நிறைய வந்து இருக்குது. இதனால் உங்கள் ஃபோன் ஹேக் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் அப்டேட் என்ன இருக்குது எது இருக்குன்றதை பார்த்துட்டு ஒரு வீடியோ வேணால் இன்னொரு சைட்லேருந்து எடுத்து அப்டேட் பண்ணும்போது பாருங்க ஃபோன் நல்லா இருக்கு, நான் இப்போ அப்டேட் பண்ண போறேன். அப்டேட் ஆனதுக்கு அப்புறம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நான் பொறுப்பில்லை, பிராண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுங்க ஒரு சேஃப்டிக்காக. Snapdragon 8 Gen 3 உடைய AnTuTu ஸ்கோர் கிட்டத்தட்ட 2 மில்லியனை வந்து கிராஸ் ஆகுது அப்படின்றத போல ஒரு சில லீக்ஸ் வந்திருக்கு. ஸோ ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த அளவுக்கான பவர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ், இந்த அளவுக்கான ஒரு ப்ராசஸிங் பவரை வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்றது ஒன்று இருக்குல்ல. வெறும் ஸ்மார்ட் ஃபோனில் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் தான் பண்ண போகிறோம். கேமிங்காக மட்டுமே இவ்வளோ பர்ஃபார்மன்ஸாக கிடையாது. கண்டிப்பாக இதற்கு மேலேயும் நம்ம ஒரு சில விஷயங்கள் வந்து செய்யணும். கண்டிப்பாக இந்த மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கொண்டு வரக்கூடிய ப்ராசஸர் பிராண்ட்ஸோ இல்லை வந்து மொபைல் பிராண்ட்ஸோ அதில் ஏதாச்சும் வந்து கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா சாம்சங் டெஸ்காக இருக்கட்டும், இல்லை மோட்டோரோலா கூட பார்த்தீங்கன்னா அந்த ரெடி ஃபார் இந்த மாதிரிலாம் வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லா பிராண்டுமே இந்த பர்ஃபார்மன்ஸை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டராக நிறைய விஷயங்களை வந்து பண்ண வைக்கிறதுக்கு அவங்களும் ட்ரை பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதையும் சேர்த்து கொண்டு வாங்க, வெறும் நம்பர்ஸ் மட்டும் வேண்டாம். அண்ட் மாதவ் ஷேத் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹெச்டெக்லேருந்து இந்த வருஷம் முடியறதுக்குள்ள அடுத்த 2 மாதத்துக்குள்ள ஒரு புது ஸ்மார்ட் ஃபோன் வந்துடும். 2024 உடைய ஸ்டார்டிங்லேயே ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன் நாங்கள் கொண்டு வரோம். ஸோ ஆனர் தரப்புல இருந்து இன்னொரு ஸ்மார்ட் ஃபோன் இந்த வருஷத்தில் அண்ட் ஒரு ஃபோல்டிங் ஸ்மார்ட் ஃபோன் நெக்ஸ்ட் இயரில் வந்து வந்துடும் எதிர்பார்க்கலாம். கூடவே 2024 நாங்கள் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்றத போல சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். அடுத்ததாக ப்ராஜெக்ட் குயிப்பர் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அமேசான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் கிட்ட அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா இந்தியாவில் இந்த சேட்டலைட் இன்டர்நெட் சர்வீஸை கொண்டு வரதுக்கு. ஏற்கனவே இலான் மஸ்க் கூட ஒரு பயங்கர போட்டி வந்து போய்கிட்டு இருக்கு. இங்கே முகேஷ் அம்பானி வேற ஒரு பட்டம் முட்டு கொடுத்துட்டு இருக்காரு. பட் இப்போ ஜெஃப் பெசோஸ், முகேஷ் அம்பானி, நல்ல காம்படிஷன் 3 பேருக்கும் செம்மையாக இருக்கும்ல. கூகுள் பாஸ்கி இனிமேல் நம்ம டிஃபால்ட்டாக நிறைய இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்றது போல் கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் அக்கௌண்ட்ஸ்லேருந்தே பாஸ்கியை வந்து புஷ் பண்ணிட்டு இருக்காங்க ப்ராம்ஸை. ஏன்னா பாஸ்வேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்செக்யூராக இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் செக்யூர்டான ஒரு மெத்தடில் நம்ம வந்து பயோமெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுனால இது இன்னும் கொஞ்சம் பெட்டர் அப்படின்றத போல் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களில் எத்தனை பேர் வந்து கூகுளுடைய பாஸ்கியை யூஸ் பண்ணுறீங்க, அது எப்படி இருக்குது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்.
கூகுள் பிக்சல் 8 ப்ரோவை விட வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 15 ப்ரோ மேக்ஸோட டியூரபிலிட்டி கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது போல் டியூரபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து வந்ததா இப்போ நியூஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க இந்த கூகுள் பிக்சல் 8 சீரிஸை பற்றின வீடியோ ரீசனாக வந்து போட்டிருப்போம். அதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டில் அடுத்ததாக என்னென்ன மாதிரியான ஏஐ ஃபீச்சர்ஸ் வரப்போகுதுன்றதுக்கான ஒரு முன்னுதாரணமாக வந்து இருக்குது. ஸோ செக் பண்ணாதவங்க செக் பண்ணுங்கள், ஷார்ட்ஸும் வந்து போட்டுகிட்டே இருக்கு. சத்த இருடா தம்பி அப்படின்னு ஆப்பிள் என்ன பண்ணுறாங்க, ஐஃபோன் 16 ப்ரோவுடைய லீக் வந்திருக்கு. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போல தான் A18 ப்ரோ பயோனிக் சிப் இருக்குது அப்படின்றது போல் ஒரு லீக் வந்திருக்கு. அண்ட் இதில் வந்து நியூ அல்ட்ரா வைட் சென்சர் யூஸ் பண்ண போகிறாங்களாம். ஸ்னாப்ட்ராகனுடைய X75 மாடல் யூஸ் பண்ண போகிறாங்க. வைஃபை 7 வந்து இதில் வரும் அப்படின்றது போல் இப்போ இருந்தே லீக்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறது, இன்னும் ஒரு வருஷம் இருக்குது, இப்போவே ஸ்டார்டிங். அண்ட் இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னென்னா இந்த 8 ப்ரோவுடைய டிஸ்பிளே DxO மார்க்கில் டாப் பொசிஷனில் வந்திருக்கான். டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது, சூப்பராக தான் இருக்குது. பட் அவுட்டோரில் நல்ல ரிஃப்ளெக்ஷன்லாம் வந்து இருந்துச்சு. அதை எப்படி நம்பர் 1ல் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல, பட் கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப்புடைய புது அப்டேட்டில் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் கொஞ்சம் புதுசாக இருக்கும், ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அப்படின்றது போல சொல்கிறாங்க. அண்ட் இந்த அப்டேட்டை சொல்லும் போது நீங்கள் ஒருவேளை வாட்ஸ்அப் எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம், கண்டிப்பாக இல்லை அதில் என்ன யூஸ் பண்ணுறீங்களான்னு கேள்வி. சரி, வாட்ஸ்அப்பில் நம்மளுடைய தமிழ் டெக்குடைய மிஸ்டர் தமிழ் டெக்குடைய அஃபிஷியல் சேனல் இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஒருவேளை அப்டேட்ஸ்லாம் மிஸ் பண்ணக்கூடாது, கொஞ்சம் பிஹைண்ட் த சீன்ஸ் இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அப்படி இல்லாட்டி இந்த QR கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணாலுமே நம்மளுடைய அஃபிஷியல் சேனலுக்கு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து நிறைய விதமான விஷயங்களை வந்து அங்கே பண்ண போகிறோம். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, தமிழ் டெக்கில் ஜாப் வேகன்சிஸ் இப்போ ஓப்பனில் இருக்குது. சப்போஸ் யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் ஏற்கனவே அப்ளை பண்ணவங்களுக்கு நாங்கள் இன்னும் ரிப்ளை பண்ணல. ரீசெண்ட் டைமில் எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தது, அதுக்கப்புறம் இந்த சேல்லாம் வந்ததுனால கொஞ்சம் வந்து மிஸ் ஆகிடுச்சு. பட் இப்போ திரும்ப நாங்கள் வந்து ரிப்ளை பண்ண ஆரம்பிக்க போகிறோம். நான் ஏற்கனவே ரிப்ளை பண்ணவங்க இப்போ தாராளமாக வந்து மெயில் பண்ணி உங்களுக்கான வேகன்சிஸ் இருக்கா என்ன ஏதுன்றதெல்லாம் வந்து நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். முழு டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். கடந்த வாரம் பிரைம் நியூஸ் இல்லை. ஸோ கடந்த வாரம் நம்ம போட்ட வீடியோஸ்லேயே வந்த பெஸ்ட் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க எல்லாருமே சூப்பர் கமெண்டர்ஸ் தான். ஸோ இதுதான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிகள். மீண்டும் ஒரு இடத்துல சந்திக்கிறேன்.